தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவியுடைய அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்சர்லாம் வேறு லெவலில் இருக்குதுன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலே அப்படி தான் இருக்கா? இந்த அன்பாக்சிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த டிவியில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ நான் மெட்ஸ் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது ரிவ்யூ கிடையாது, வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான். அன்பாக்சிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வால் மவுண்ட் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் என்னென்ன தேவையோ அது ஒரு குட்டி டப்பாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பக்கம் வச்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவையான அந்த 2 ஸ்டாண்டும் வந்து இருக்குது, 2 லெக்ஸ் வந்து இருக்குது. இந்த லெக்ஸ் மூலியமாக நம்ம டேபிள் டாப்பில் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து வச்சுக்கலாம். அந்த ஒரு விஷயம் அதையும் சைடில் வச்சிடலாம். அடுத்தபடி ஒரு கவர் இருக்குது. இந்த கவருக்குள்ளே ரிமோட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா யூசர் மேனுவல், ஒரு சில கைடு, அந்த புக்லெட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பவர் கேபிள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கேபிளும் இருக்குது. அண்ட் இந்த ரிமோட்டுக்கு தேவையான பேட்டரிஸும் அதிலே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 43 இன்ச்க்கான 4K UHD டிவி. உங்களுக்கு IPS பேனல் வந்து கொடுக்குறாங்க. பிக்சர் இன்ஜின் இதில் என்னடா இருக்குது அப்படின்னா சாம்பிலியான் எக்ஸ்ட்ரீம் PQ இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்சர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 250 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இதில் அதிகப்படியாக வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. 10 வாட்க்கான 2 டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. DTS ட்ரூ சவுண்ட் உடைய சப்போர்ட்டும் இருக்குது. Android 10 ரன் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு UI வந்து கிடையாது, Android UI தான் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். நார்மலாக நம்ம நிறைய டிவியில் வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்கச்சக்கமான ஆப்ஸ், என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் தேவையோ அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து கிடைச்சிடுது. ஓரளவுக்கு வந்து ரிமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் அப்படி ரொப்பி கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட்ஸ்க்கு தேவையான நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோஸ், யூடியூப் அண்ட் கூகுள் ப்ளேக்கான ஆப்ஷன் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நம்பர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலிமா மாற்றிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு வாய்ஸ்க்காக வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டுடைய சப்போர்ட்டும் வந்து இருக்குது. 2 மைக் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து கேட்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ் டெக் யூடியூப் சேனல் நான் ப்ரெஸ் பண்ண உடனே கீழே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன உடனே நம்மளுடைய சேனல் என்ன வீடியோ இப்போ ரீசெண்டாக போட்டோமோ அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வந்து படமோ இல்லை ஏதாச்சும் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் கொஞ்சம் கம்மியாகிடுது. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறது என்னன்றது அதை கேட்டு அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் போது திரும்ப வால்யூம் வந்து ரைஸ் ஆகிடுது. இது நார்மலாக நம்ம எல்லா டிவிலையும் பார்க்குறது தான். அந்த விஷயம் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்து தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. பாருங்கள், நான் இப்போ உங்களை பார்த்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமுத்துறேன், நெட்ஃப்ளிக்ஸ் வருது. இப்போ யூடியூப் அமுத்துறேன், அழகாக யூடியூப்க்கு மாறிடுச்சு. இப்போ ஹோம் ப்ரெஸ் பண்ணுறேன், ஹோமுக்கு வந்துருச்சு. ஸோ ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதில் 2 ஜிபிக்கான ரேம் இருக்குது, 8 ஜிபிக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டியூல் வாய்ஸ் கண்ட்ரோல் சப்போர்ட் இதில் இருக்குன்றத சொல்கிறாங்க. இன்பில்ட்டாக க்ரோம் கேஸ்டுடைய சப்போர்ட்டும் வந்து இருக்குது. அண்ட் ப்ளூடூத் 5.2 சப்போர்ட்டும் இதில் இருக்குது. 4K வீடியோ டீகோடர் இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு AV1க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. HDR10க்கான சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குது. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 HDMI போர்ட் கொடுக்குறாங்க. அதில் 1 ARC போர்ட், 2 USB 3.0 போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு AV போர்ட் இருக்குது அண்ட் ஒரு LAN போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் கூகுள் ப்ளே ஸ்டோருடைய சப்போர்ட் இருக்குது. ரிமோட்லேயே ஒரு ஷார்ட்கட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுது. உங்களுக்கு உள்ள தேவையான ஆப்ஸ், இந்த டிவியில் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப்ஸும் இருக்குது. கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு கேம்ஸும் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஸ்மார்ட் டிவியில் சின்ன கேம்ஸ் தான் விளையாட முடியும். ரொம்ப அதிகமான கேம்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அந்த சப்போர்ட் இருக்குது. நிறைய ஆப்ஸுடைய சப்போர்ட் கூகுள் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பிக்சர் குவாலிட்டியும் ஓரளவுக்கு தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் சர்ப்ரைசிங்லி நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. 4K டேரெக்டாக சப்போர்ட் ஆனதுனால என்னால் 4Kல நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் நான் நார்மலாக மற்ற டிவிலையும் வந்து பார்த்தேன், இதுலேயும் போட்டு பார்த்தேன். கிளாரிட்டி நல்லா இருக்குது. அந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலரில், அந்த பிளேயர்ஸுடைய கிளாரிட்டி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்க முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் போன வாட்டியே வந்து எனக்கு போட்டாங்க. அதனால் இந்த வாட்டியை நான் காமிச்சேன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனையிடும். ஆனால் நான் பார்க்கும்போது அது வந்து நல்லா இருந்தது. ஆனால் என்னை சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் எங்கடானா, சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது. ஒரு 40, 45 அந்த ரேஞ்சில் 40 கிட்ட வைக்கும் போது இந்த ஸ்டூடியோவில், இந்த ரூமில் மட்டும் நாங்கள் கேட்கும் போது நல்லா வந்து பேஸும் நல்லா அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. சவுண்டுடைய கிளாரிட்டியும் வந்து நல்லா வந்து பஞ்சியாக வருது, நல்லா லவுடாக இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த பிக்சருக்கு வந்து ஒரு காம்பினேஷனாக நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பெசில்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஸ்லிம்மான பெசில்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. பில் குவாலிட்டி ஒரு பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் சாலிடான பிளாஸ்டிக் இருக்க மாதிரி தெரியுது. பட் பின்னாடி டிவிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாமினலாக வந்து கொஞ்சம் நமக்கு ஆல் ஓவர் ஸ்பேஸில் வந்து தெரியுற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லையான ஒரு குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவியுடைய விலை என்ன, இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன விலையில் இருக்குன்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்கு இந்த டிவி ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓவராலாக இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிவி புதுசாக நம்மளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்குது, என்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிவியை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.